கடந்த நாட்களில் மாதங்களில் நீங்கள் தவற விட்டதை, கை தவறி போனதை, எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து விட்டு விலகி போனதை, கொடுக்கப்பட்ட பல அற்புதமான மேன்மைகளை நீங்கள் இழந்திருந்தாலும் தவற விட்டிருந்தாலும் தயங்க வேண்டாம், காயம் கொள்ள வேண்டாம். தரமாய் தேவன் மீண்டும் எடுத்து கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராய் இன்றைக்கு வார்த்தையை அனுப்புகிறார், இன்றைக்கு வசனத்தை பேசுகிறார், இன்றைக்கு அவர் நமக்கு வாக்கு அளிக்கிறார். நம் முழுமையாய் நம்புவோம். தேவன் மீட்டு கொடுப்பார், மீண்டும் கொடுப்பார், சீர்படுத்துவார், பெட்டர் ஆக்குவார், சரியாக்குவார், நிறைவாக்குவார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் ஆரோக்கிய விஷயங்களில் நீங்கள் இழந்த ஆரோக்கியத்தை ஆண்டவர் மீண்டும் கொடுப்பார். நீங்கள் இழந்த சமாதானங்களை தேவன் மீட்டு கொடுப்பார். நீங்கள் இழந்த தருணங்களை, வாய்ப்புகளை தேவன் மீண்டும் கொடுப்பார். திரும்ப கொடுப்பதற்கு அவரிடத்தில் ஏராளம் உண்டு. திருப்பி கொடுப்பதற்கு அவரிடத்தில் நிறைவாய் உண்டு. திருப்பி அடிக்கிறதுக்கு ஏது இருக்கோ இல்லையோ, ஆனா திருப்பி கொடுக்கிறதுக்கு, திரும்பவும் கொடுப்பதற்கு அவர்கிட்ட இன்னமும் பெட்டரான விஷயங்கள் உங்களுக்கானது அவரிடத்தில் உண்டு. இந்த வார்த்தைகள் தேவன் என்னோடு சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே கர்த்தர் சொன்ன ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏதோ மீட்டு கொடுக்கிற ஆண்டவர் மட்டும் இல்லை, இழந்ததை மறுபடியும் திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் இல்லை. எதை உங்கள் வாழ்க்கையில் பெற நீங்கள் தவறினீர்களோ, மிஸ் ஆனதோ, அல்லது கிடைக்காம போச்சோ, கைக்கு வந்து வாய்க்கு எட்டாம போச்சோ, அந்த எல்லா நன்மைகளை பார்க்கிலும் இன்னும் உயர்வான, இன்னும் பெட்டரான, இன்னும் மேலான, இன்னும் சிறப்பான நன்மைகளை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். உங்களிடத்திலிருந்து சூறையாடப்பட்டது மீண்டும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாய் கொடுக்கப்படும். நீங்க வேணா ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. கடந்த மாதங்கள்ல, இந்த வருஷத்துல 10 மாசம் பணத்தை இழந்தீங்களா, நிம்மதி இழந்தீங்களா, சமாதானத்தை, எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ ஒரு பக்கம் எழுதுங்க. இந்த மாதத்திலிருந்து அடுத்த பக்கத்தில் எழுத ஆரம்பிப்பீர்கள். நான் இழந்தது 1, நான் பெற்றது 2. நான் விட்டது 1, ஆனால் விட்டதை 1 பிடிப்ப நான் நினைச்சேன், ஆனா விட்டதை நீ பல மடங்காய் பிடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படிதான் வரும். பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கார், நல்ல வீட்டில் இருக்கீங்க, அது நல்ல வீடு தான். பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ அதே லேண்ட்ல நல்ல வீடு தான், சூப்பரான வீடு தான், பல வருஷம் குடியிருந்த வீடு தான், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஃபேமிலிக்கு நல்லா இருந்தது தான், சூப்பரா இருந்தது தான். ஆனா அதே இடத்துல மறுபடியும் வீட்டை கட்ட போறீங்க. எப்படி கட்டுவீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. புதுசா தான் கட்டுவீங்க, புதுசா தானே கட்டுவீங்க, ஆனா முன்பு இருந்ததை விட பெஸ்டா கட்டுவீங்க. முன்பிருந்த பெட்ரூமை விட, முன்பிருந்த ஹால் விட, முன்பிருந்த கிச்சனை விட இன்னும் சைஸ்லயும் பெருசா இருக்கும், தரத்திலையும் சிறந்ததா இருக்கும். நீங்க பைபிள்ல பாருங்க, எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு நான் காட்டணும். அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை இழந்தார்கள் தான், ஆனா ஆண்டவர் மறுபடியும் கொடுக்கும் போது அதையே கொடுக்கல. யோபு வாழ்க்கையில் அவன் இழந்தது 1 மடங்கு. நீதி செய்யும் தேவன் கொடுக்க வேண்டுமையானால் மீண்டும் அவனுக்கு மீட்டு 1 மடங்கு கொடுத்திருக்கணும். ஆனா மீட்டு கொடுக்கிற தெய்வம் 1 மடங்கு கொடுக்கல, 2 மடங்கு திருப்பி கொடுக்கிறார். ராஜாக்களின் புஸ்தகத்துல 1 ராஜாக்கள் 5 நினைக்கிறேன், 2 ராஜாக்கள், ஆமா 5ல அங்க சீரிய ராஜ படைத்தலைவன் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. படைத்தலைவன்
சொல்றாங்க, ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, அவன் எப்படி ஒரு 30+ 40+ல இருப்பான். பராக்கிரமசாலி, பவர்ஃபுல்லான ஆளு. அந்த மிலிட்ரிக்கே வந்து அவன் தான் கேப்டன். நல்லா இருந்த ஆளுக்கு பாருங்க குஷ்டரோகம் வந்துருச்சு. நல்லா இருந்த ஆளுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. இப்ப பாருங்க அவன் கர்த்தர்கிட்ட வரான். என்னாச்சு? அவனுக்கு சுகம் கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னா 30+ 40+ல இருந்த ஆளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அதே 30+ 40+ சுகம் கிடைக்கல. நல்லா இருந்தான், ஆரோக்கியமா இருந்தான், குஷ்டரோகம் வந்துருச்சு, உடம்பு அழுகி போச்சு. இப்ப மறுபடியும் அதே வயதுக்குரிய ஒரு உடலையும் அதே வயதுக்குரிய ஒரு உடல் பாகங்களையும் தேவன் கொடுக்கலையா. அந்த அதிகாரம் சொல்லுது, ஒரு சிறு பிள்ளையினுடைய ஒரு பொலிவு, ஒரு ஆற்றல், ஒரு அழகு, ஒரு ஆரோக்கியம் அப்படி ஆண்டவர் கொடுத்தாராம். அவன் இழந்ததையே கொடுக்கல, முன்பிலும் சிறந்ததை தேவன் அவனுக்கு கொடுத்தார். நினைச்சு பார்க்கல, ரூத்து புருஷனை இழந்துட்டா. வாழ்க்கையில ஒரு பெண் இழக்கக்கூடாத ஒரு சொத்து கணவன். சரி, புருஷனை இழந்துட்டா, சரி மறுபடியும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு பார்த்தா அதை விட பெஸ்டான புருஷனை கொடுக்கிறார். போவாச கொடுக்கிறாரு. நான் சொல்றேன், இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். கல்யாண வீட்டுக்கு போறாரு, திராட்சை ரசம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் திருப்தி ஆனாங்க. கூட்டம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு பாருங்களேன். நினைச்சு பார்க்கல, ஆட்கள் வந்துட்டாங்க. ஆனா இந்த தகவல் ஆண்டவர்கிட்ட போகுது. அதே திருமணத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் திராட்சை ரசத்தை கொண்டு வர முடியும்னா கொண்டு வந்திருக்கலாம். எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, முன்பு இருந்த ரசத்தை விட ரொம்ப தரம் இல்லாததை கொடுத்துருப்பாங்க. லேட்டா ஒரு கல்யாணத்து வீட்டுக்கு போய் பாருங்க, நீங்க லேட்டா ஒரு ஹோட்டலுக்கு போய் பாருங்க, சாம்பார் திக்கா இருந்த சாம்பார்லாம் தண்ணி சாம்பார் ஆயிடும். இவ்வளவு நேரம் ரசமா இருந்ததெல்லாம் அதுக்கப்புறம் விஷமா மாறிடும். அவ்வளவு மிக்சிங் அங்க நடக்கும் பாருங்க. குவாலிட்டி கம்மியாயிரும் பாருங்க, கம்மியாயிரும். தம்பி இப்போ ஒரு பைக் வாங்கிட்டு வந்தான். எத்தனை மாடல் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல். சொன்னாவ 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்ஜின் இது வரைக்கும் வரல. அதாவது அந்த கம்பெனி வந்து நிறைய மோட்டார்ஸ் வந்துகிட்டு இருக்கு, ஆனா முன்பு இருந்த மாதிரி இப்போ பெட்டரா வரல. முன்பு சொல்லுவாங்க பாருங்களேன், முன்னெல்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க பாட்டி ஒரு கடை யூஸ் பண்ணாங்க. ஆமா, எங்க பாட்டி யூஸ் பண்ணி அப்புறம் எங்க அம்மா யூஸ் பண்ணாங்க, எங்க அம்மா யூஸ் பண்ணி அப்புறம் என் மனைவி யூஸ் பண்ணாங்க, இப்போ என் பொண்ணு வரைக்கும் யூஸ் பண்றாங்க. எங்க வீட்டில் தான் இருக்கு, வேணா வாங்க காட்டுறேன். ஒரு கடாய்ங்க, அது எத்தனையோ கடாய் வாங்கியாச்சு அதுக்கப்புறமா, ஆனா அந்த கடாய் மாதிரி இல்லைன்ற மாதிரி தான். ஏன்னா மனிதன் கொடுப்பது எல்லாமே முன்பு பெஸ்டா கொடுப்பான், அதுக்கப்புறம் கொடுக்க 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 அப்படி அந்த குவாலிட்டி குறைஞ்சிரும். உறவுகளை கூட எடுத்துக்கோங்க, ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படியே புகழ்வாங்க, அப்படியே கொடுப்பாங்க, ஓ சோ ஸ்வீட், அவ்வளவு அன்பு. ஃப்ரெண்ட்ஷிப்ல பாருங்க, திருமணமான புதுசா பாருங்க, ஓ மை ஹனி. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், ஹனி கனியா இருக்கும், அப்புறம் தான் சனி பிணியா மாறும். அது அப்படியே குறையும் பாருங்க, எல்லாமே குறையுது. அன்பு குறையும், கொடுக்கறதுக்கு குறையும், டைம் குறையும், எல்லாம் ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கும், அப்ப போக போக குறையும். ஆனா இவர்கிட்ட ஃபர்ஸ்டே நிறைவா தான் இருக்கும், போக போக இன்னும் சூப்பரா, இன்னும் சுப்பீரியரா, இன்னும் நிறைவா. அதாங்க இந்த உலக உறவுக்கும் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுக்கும் இருக்கக்கூடிய சிறந்த வித்தியாசம். இந்த உறவுகள் நமக்கு கொடுப்பது எல்லாமே போக போக குறையும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதெல்லாம் போக போக அதிகமாகும். அதான் இந்த மாசம் சொல்றேன், இந்த மாசம் மட்டும் என்னைக்குமே தெரியும், ஏ ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்க, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம், என் சொத்து நீங்கப்பா. முன்பு எல்லாருக்கும் ரசம் கொடுக்கப்பட்டது,
பின்பு இன்னும் மோசமா கொடுக்கப்பட்டிருக்கும். என் ஆண்டவருக்கு எப்படி கொடுத்தாரா, முன்பு இருந்த ரசத்தோட நல்ல ரசம், பெஸ்டான ஒரு ரசம். நான் தான் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து வாங்க ஆசைப்படுங்க, அவர் கையில இருந்து வாங்க ஆசைப்படுங்க. எப்படியா வானத்திலிருந்த கையை நீட்டுவாரா? அந்த கையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் கையை மட்டும் நோக்கி பாருங்க. 1000 கையை எழுப்புவார் ஆண்டவர், அது அவர் வேலை. ஆனா உம்முடைய கரத்திலிருந்து நான் வாங்க நான் உம்மை நம்புறேன்னு சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், மனுஷன் கொடுக்கறதுலாம் ரொம்ப அவனுக்கு பெஸ்டானதை வச்சுட்டு நாளை வச்சுக்கிட்டு கொசுரத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுவான் பாருங்க. ஆனா கர்த்தர் இப்படிப்பட்டவரா இருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரன், தான் கிட்ட இருந்ததே பெஸ்ட் ஒன், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தன் சொந்த குமாரனையே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நிறைய ஏமாத்திட்டாங்களோ, மூஞ்சே சரியில்லையே, ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்களோ, ரொம்ப நஷ்டமாயிருச்சோ, அதை நினைக்கிறத தயவு செய்து இந்த காலையில விட்டுருங்க. இனிமேல் தேவன் தரக்கூடிய உங்களுடைய லாபங்களை நீங்கள் எண்ணிக்கை செய்து பாருங்கள். அது நீங்கள் இழந்ததை விட அதிகமாகத்தான் இருக்கும். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இளமையை இழந்தீர்களா, நிம்மதியை இழந்தீர்களா, சமாதானம் இழந்தீர்களா, சந்தோஷம் இழந்தீர்களா, பொருளாதாரத்தை இழந்தீர்களா, வாழ்க்கை சொல்ல, வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை? அதை விட சூப்பரான லைஃப் ஆண்டவர் மீண்டு கொடுக்க, மீட்டு கொடுக்க, நான் திரும்பவும் சீர்படுத்துறேங்கிறாரு, மறுபடியும் சரி ஆக்குறேங்கிறாரு, மறுபடியும் என்னால சரி பண்ண முடியுங்கிறாரு. சரி பண்ண முடியாததை சரி பண்ணுகிற ஒரு ஆண்டவர், முடியாத ஒன்றை முடித்து காட்டுகிற ஆண்டவர். உன்னால் நம்ப முடியுமே ஆனால், உன்னுடைய உத்தம தகப்பன் உன்னோடு பேசுகிறார் என்பதை உன்னால் நம்ப முடியுமே ஆனால், குறிப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாயிருக்கும், பெரியவைகளாயிருக்கும், மகத்தானவைகளாயிருக்கும், மகிமையானவைகளாயிருக்கும். அது அவர் செய்கிறாரு. அவரால் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. என எல்லா நன்மையான ஈவுகளும் சம்பூர்ணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருக்கிறது. நம்புங்கள், சற்று கவனியுங்கள். மீண்டும் தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதம், மீட்டு தருகிற ஆசீர்வாதம், மீண்டும் ஆண்டவர் சீர்படுத்தக்கூடிய ஆசீர்வாதம் என்பது அது ஒரு பெரிய அபிஷேகம், அது ஒரு பெரிய சக்தி, அது ஒரு பெரிய பவர். அந்த பவர் உங்கள் லைஃப்ல வெளிப்பட வேண்டுமேயானால் அந்த வல்லமை அது நம்மளை பார்க்குது, அந்த சக்தி நம்மளை பார்க்குது. என்ன சக்தி? மீட்டு கொடுக்கிற சக்தி, மீண்டும் தருகிற சக்தி, சீர்படுத்துகிற சக்தி, மறுபடியும் உங்களுக்கு இழந்ததை பெஸ்டா தரக்கூடிய அந்த ஆற்றல் என்னும் அபிஷேகம் உங்களை பார்க்குது. பார்க்கும் போது அது எப்படி பார்க்கும்னா, நீங்க கருப்பா சிவப்பான்னு பார்க்காது, நீங்க உயரமா குட்டையான்னு பார்க்காது, நீங்க பட்டதாரியா படிக்காதவங்களான்னு பார்க்காது, நீங்க வசதி உள்ளவங்கள வசதி இல்லாதவங்களா பார்க்காது. அது உங்களை பார்க்கும் போது எப்படி பார்க்கும்னா, நீங்க சின்னவங்களா பெரியவங்களான்னு பார்க்காது, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்களா பயப்படாதவங்களான்னு பார்க்குது. ஆகவேதான் 115 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை ஆனாலும் சிறியோரை ஆனாலும் தேவாதி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், வர்த்திக்க பண்ணுகிறார். அந்த இன்க்ரீஸ் பண்ற அந்த பிளஸிங்ஸ், அந்த டெவலப் பண்ற அகைன் அண்ட் அகைன், மீண்டும் மீண்டும் உங்க லைஃப்ல ஒரு ரெஸ்டோரேஷன் ஏற்படுத்தக்கூடிய அந்த அனாயிட்டிங், அந்த பவர், அந்த சக்தி எப்படி பார்க்குதான்? நீங்க பெரியவங்களா சின்னவங்களான்னு பார்க்கல, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்களா பயப்படாதவங்களான்னு பார்க்குது. அப்படின்னா கர்த்தரை கனப்படுத்துறவங்களா கனப்படுத்தாதவங்களான்னு பார்க்குது, கர்த்தரை நம்புறவங்களா நம்பாதவங்களான்னு பார்க்குது, கர்த்தரை தேடுறவங்களா தேடாதவங்களான்னு பார்க்குது.